இப்போ ஓஐடி ரீடிங் பார்ட் பி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? இந்த கொஸ்டினை நீங்க யார்ட்டையாவது ஓஐடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ட கேக்குறீங்க அப்படின்னா, அவங்க சம்டைம்ஸ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, தென் ஆன்சர் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க அப்படின்னு. இன்னும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுங்க, தென் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒருத்தங்களும் அவங்களுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படின்னா எக்ஸாக்டா இந்த பார்ட் பியை வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு இதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது பார்ட் பி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதை எக்ஸாக்டா எப்படி பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் பர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஓஐடி ரீடிங் பார்ட் பி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம காமனா அப்ரோச் பண்றதுக்கு QTA மெத்தட், அதாவது கொஸ்டின் டெக்ஸ்ட் ஆன்சர், அதே மாதிரி QAT கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் தென் டெக்ஸ்ட், இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கு, ஆர் டூ அப்ரோச்சஸ் இருக்கு. இதை ஈவன் ஓஐடி அஃபீஷியல்ஸோட வீடியோஸ் நீங்க பார்த்தாலுமே ஸோ அவங்களுமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மெத்தட் தான். இப்போ இது எங்க யார் யூஸ் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுலயுமே, அதாவது இந்த ரெண்டு அப்ரோச்சஸ்லயுமே காமனா இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், அதாவது கொஸ்டின் டெக்ஸ்ட் ஆன்சர், இதே தான். அதாவது இது ரெண்டும் தான் இதுல இருக்கக்கூடிய பேசிக். பட் இதை வந்து நம்ம எந்த ஆர்டர்ல வந்து பண்றோமோ அது பேசிஸ்ல இந்த ரெண்டு அப்ரோச்சுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸோட டீட்டெயிலாக நம்ம கிளியரா பார்க்கணும். அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் என்னது, அதை எக்ஸாக்டா எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மெத்தடை வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ். இப்போ கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல அதுக்கப்புறமா என்ன பார்க்க போறோம்னா இந்த கொஸ்டினை எதுக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் காமனா கொஸ்டினோட நேச்சர் எப்படி இருக்கு, இப்போ ஒரு கொஸ்டினையுமே நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்கா அப்ரோச் பண்றது, தென் இதுல கீவேர்ட்ஸ் மார்க் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை எக்ஸாக்ட் எப்படி பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இல்ல நீங்க எங்கேயுமே ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எதை ஆன்சரா சூஸ் பண்ணணும், இல்லைன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களால பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் எதை ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னாவது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரீடிங்னு மட்டும் இல்ல, எந்த சப்டெஸ்டா இருந்தாலும். ஸோ இப்போ இதனாலதான் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணணும். இதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நேச்சர் வைஸ் நம்ம இதை வந்து டூவா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஈஸி கொஸ்டின்ஸ், இன்னொன்னு வந்து டஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஈஸி ஆர் சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஈஸியா கொஸ்டினாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு முறை ரீட் பண்ணதுமே அதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது சம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க, பட் சிம்பிள் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். ஸோ தட் அங்கேயுமே அதை ஒரு முறை ரீட் பண்ணதுமே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ரெண்டுக்குமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் மஸ்ட் ஆல் ஸ்டாஃப் இன்வால்வ் இன் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் டூ. இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா இது டைரக்டா கொஸ்டினாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதோட மீனிங் என்ன வரும், அதாவது டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ்ல ஈடுபடக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே எதை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறது கொஸ்டின். அதுல நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா, the purpose of this email is to. இப்போ இது ஒரு கொஸ்டின். நீங்க பாத்தீங்கன்னா இது டைரக்டா கொஸ்டின் ஃபார்மேட்ல இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணதுமே நமக்கு புரிஞ்சிடும், அதாவது அந்த இமெயிலோட பர்பஸ் என்னது அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா, so what is the purpose of this blood pressure monitor. இப்போ எங்கேயுமே ஸோ டைரக்டா அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா திஸ் கைட்லைன் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவ். ஸோ எங்கேயுமே இது சிம்பிள் ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால அந்த கைட்லைன் எந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றது அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் நம்ம சிம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது டிஃபிகல்ட் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா அது கொஸ்டினை அவங்க ப்ராப்பரா கேட்கறது இல்லை. அதாவது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்டா ப்ரொவைட் பண்றாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. தென் இதை கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது அது ஃபர்தரா இன்னும் டிஃபிகல்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, the guideline required those undertaking clinical medication review required to do. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா இது ஈஸியா நம்ம ஒரு முறை ரீட் பண்ணதுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியணும், தென் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் புரியணும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ
இந்த நேச்சர் ஆஃப் த கொஸ்டின், அதாவது டிஃபிகல்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸி கொஸ்டின் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, ஈஸி கொஸ்டின்ஸ் வரும்போது அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் மஸ்ட் ஆல் ஸ்டாஃப் இன்வால்வ் இன் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் டூ அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு முறை ரீட் பண்ணதுமே அது புரிஞ்சிருது. ஸோ இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே தான் the purpose of this email is to. ஸோ ஈஸியா நம்ம அதை கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இமெயில், ரைட்டா? ஸோ இங்க பேசிக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ அதை கொஸ்டினா நீங்க கன்வெர்ட் பண்ணா போதும். அதாவது ரீஃப்ரேஸ் பண்ணி கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் அதை உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸுக்கு. இப்போ இதே இது டிஃபிகல்ட் கொஸ்டினா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நமக்கு ப்ராப்ளம் இருக்கா. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு புரியறது மாதிரி ஃபர்ஸ்ட் அதை பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. தென் அந்த பீசஸ் நீங்க ப்ராப்பரா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அகைன் டேக் திஸ் எக்ஸாம்பிள். த கைட்லைன் ரிக்வயர்ட் தோஸ் அண்டர்டேக்கிங் கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூ ரிக்வயர் டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் த கைட்லைன்ஸ் அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. தென் ரிக்வயர்ட் ஏதோ ஒரு தேவை இருக்கு. தோஸ் அண்டர்டேக்கிங், ஸோ தோஸ் அண்டர்டேக்கிங் கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூ ஃபுல்லா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூ அண்டர்டேக் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அதாவது இந்த கைட்லைன்ஸ் படி கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூல பார்ட்டிசிபேட் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஸ்டில் இதை பீசஸா பிரேக் பண்ணும்போது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ தட் ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு vocabularies தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இதை ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய மீனிங் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து இது கிளியரா இருக்கு. இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வரும்போது அதை நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணுவீங்க. ஒரு முறை ரீட் பண்ணதுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது மாதிரி அதை பீசஸா ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க கம்பைன் பண்றீங்கன்னா you get the exact understanding of the question. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரீடிங், அதாவது பார்ட் பில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க அப்ரோச் பண்றதா இருக்கு. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கப்புறமா கீவேர்ட்ஸ் மார்க்கிங். ஸோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம இதை பற்றி கிளியரா பண்ணியிருக்கோம். ஸ்டில் ஸ்டார்டா சொல்லணும்னா, கீவேர்ட் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான வேர்ட். அந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன அவுட்கம் தேவையோ ஸோ அதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ரீடிங் பார்ட் பி கொஸ்டின்ஸ்ல நம்ம கீவேர்ட் மார்க் பண்றது எதுக்காகன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்க எது ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்னொன்னு கொஸ்டினை நம்ம ஒரு முறை ரீட் பண்ணதுமே அப்படியே நம்ம மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம், ரைட்டா? கண்டிப்பா அது நமக்கு மறந்துடும் பேராகிராஃப்ல ரீட் பண்ணிட்டு வரும்போது. ஸோ இப்போ 1 or 2 வேர்ட்ஸா நீங்க மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஈஸியா வந்து அந்த கொஸ்டினை உங்களால ரீகால் பண்ண முடியும். ஸோ இதுக்காகவுமே தான் நம்ம கொஸ்டின்ல கீவேர்ட்ஸை மார்க் பண்றோம். இப்போ இதை எக்ஸாக்டா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். வாட் மஸ்ட் ஆல் ஸ்டாஃப் இன்வால்வ் இன் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் ரிக்வயர் டு டூ. இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து வாட் அப்படிங்கறத வந்து நம்ம கீவேர்டா மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸ்டில் உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பிளைன், அதாவது இந்த வாட்டோட ஆன்சர் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சரா வரப்போகுது. அதுக்கப்புறமா மஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் இல்ல இப்போ கன்ஜங்ஷன்ஸா இருக்கலாம், டிரான்சிஷன் வேர்பா இருக்கலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க கொஸ்டின்ஸ்ல மார்க் பண்ணுவீங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல, ஆன்சர் ஆப்ஷன்ஸ்லயுமே இந்த சினாரியோஸ் வந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணுவீங்க. ரீசன் என்னன்னா, இதனாலேயே பல பிளேசஸ்ல ஆன்சர்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ தட் இங்க மஸ்ட் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம் கீவேர்டா. அண்ட் தென் ஸ்டாஃப் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் டூ. இங்க ஸ்டாஃப் அப்படிங்கறத வந்து நீங்க மார்க் பண்ணணும்னு இல்லை, பட் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் வந்து கீவேர்டா மார்க் பண்ணிக்கலாம். இன்வால்வ்டையும் இந்த கீவேர்டா நீங்க மார்க் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ அகெயின் நீங்க இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது என்னன்னா, ரிமெம்பர் தட் இதே வேர்ட்ஸ் டைரக்டா நீங்க பேராகிராஃப்லயோ எங்கேயுமோ ஸ்பாட் பண்ண போறது இல்லை. எதுக்காக ஐடென்டிஃபை பண்றோம்னா, இப்போ கொஸ்டினை நமக்கு ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கீவேர்ட்ஸ் இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோம். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? Let's see one more example. The notice is giving information about. So இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுபடி ஃபர்ஸ்ட் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். கொஸ்டினா மாத்திக்கிறோம்னா கொஸ்டினா மாத்திக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா அது மைண்ட்ல இருக்கும். தென் கீவேர்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு தென் நோட்டீஸ் அப்படிங்கறத வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு இல்லை. ரீசன், இந்த நோட்டீஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ தட் அது நம்ம கீவேர்டா எடுத்துக்க வேண்டாம். இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட். இதை வந்து அதாவது கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அப்படிங்கறத வந்து நீங்க கீவேர்டா மார்க் பண்ணிக்கலாம். கிவிங் ஒன்று,
இன்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ பேசிக்கா இந்த நோட்டீஸ்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எது அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக கீழே 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எது கரெக்டோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ரைட்டா? லெட்ஸ் see one more example. The guideline require those undertaking a clinical medication review too. இப்போ இந்த கொஸ்டினை எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயுமே த கைட்லைன்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம கீவேர்ட்னு எடுக்கணும்னு இல்லை, பட் ரிக்வயர் அப்படிங்கறத வந்து நம்ம கீவேர்டா எடுத்துக்கலாம். ரீசன் த கைட்லைன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கறத ரிஃபர் பண்றது அந்த ரிக்வயர்ட். அண்ட் தென் அதுக்கப்புறமா தோஸ் அண்டர்டேக்கிங் எ கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூ. இப்போ இங்க இந்த கம்ப்ளீட் டேர்மையே நீங்க வந்து கீவேர்டா மார்க் பண்ணிக்கலாம். ரீசன் இங்க அதாவது இது கம்ப்ளீட்டா எடுத்தாதான் அது வந்து ப்ராப்பரான ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுது. நீங்க ஒரு வேர்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மீனிங்கை வந்து ப்ராப்பரா உங்க மைண்ட்ல வச்சுக்க முடியாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கிளினிக்கல் மெடிகேஷன் ரிவ்யூ அண்டர்டேக் ஆகிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ தட் அது ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்காக வேண்டி இதையுமே நீங்க கீவேர்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்ல நம்ம கீவேர்டை மார்க் பண்றோம். பேசிக்கா அகெயின் ரிமெம்பர் திஸ், மாடல் வேர்ப்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், டிரான்சிஷனல் வேர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க கொஸ்டின்ல மார்க் பண்ணுவீங்க. ஏன்னா அது பல நேரங்களில் அதனாலேயே ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த ஷுட், மஸ்ட், ஸ்டில், however, because, as, if, so இதெல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து மார்க் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டின்ல அதை எப்படி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எதனால இம்பார்ட்டன்ட், அதோட நேச்சர் எப்படி இருக்கு, அண்ட் தென் அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா லெட்ஸ் திங்க் அபவுட் தி ஆன்சர் ஆப்ஷன்ஸ். இப்போ இங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ்லயுமே இதே மாதிரி தான் 2 செக்மெண்ட்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஈஸி ஆன்சர் ஆப்ஷன்ஸ், இன்னொன்று வந்து டஃப் ஆன்சர் ஆப்ஷன்ஸ். இந்த ஈஸி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு முறை ரீட் பண்ணதுமே உங்களுக்கு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். Now look at this example. Check that their existing training is still valid. அதாவது அவங்களோட எக்ஸிஸ்டிங் ட்ரைனிங் வந்து ஸ்டில் வேலிட் தான் அப்படிங்கறத வந்து செக் பண்ணுங்க. Then attend a course to learn about new procedures. It means நியூ ப்ரொசீஜர்ஸை பத்தி லேர்ன் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. And then read a document that explains changes in policy. இப்போ changes in policy-ய வச்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது, ஏன்னா ஈஸியா கொடுத்துருக்காங்க. தென் இங்க டஃப்பான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பட் அது வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ தட் நம்ம அதை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்கிறதுல சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். Now look at this example. Is likely to interfere with the operation of other medical equipment, may not work correctly in close proximity to some other devices, should be considered safe to use in all hospital environments. இப்போ இந்த 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்க்கணும்னா இந்த 3மே ஸ்டார்ட் பண்றது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து இஸ், மே, ஷுட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறதுனால, அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல நமக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா அது ஒரு முறை பார்த்துட்டுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் ஆப்ஷன்ஸோட நேச்சர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எதர் ஈஸியா ப்ரொவைட் பண்றாங்க இல்லைன்னா கஷ்டமா ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அதாவது ஈஸியா கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, ஒரு முறை வெயிட் பண்ணதுமே நமக்கு புரிஞ்சிடும். இந்த கஷ்டமா வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 1 or 2 லாஸ்ட் வேர்ட்ஸை நீங்க இது கூட அட்டாச் பண்றீங்கன்னா அதோட மீனிங் அவங்களால ப்ராப்பரா எடுத்துக்க முடியும். இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன் எகைன் வந்து லுக் அட் தட். இங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இஸ் லைக்லி டு இன்டர்ஃபியர் வித் தி ஆபரேஷன் ஆஃப் அதர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க பிளட் பிரஷர் மானிட்டரை இதோட முன்னாடி அட்டாச் பண்றீங்க அப்படின்னா இதோட மீனிங் ஈஸியா அவங்களால எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள், பிளட் பிரஷர் மானிட்டர் இஸ் லைக்லி டு இன்டர்ஃபியர் வித் த ஆபரேஷன் ஆஃப் அதர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். இட் மீன்ஸ் பிளட் பிரஷர் மானிட்டர் வந்து அதர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஆப்ரேஷன்ல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்களா. தென் லெட்ஸ் see the second answer options as well. இப்போ எங்கேயுமே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா blood pressure monitor may not work correctly in close proximity to some other devices. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ blood pressure monitor வந்து அதர் எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்துல எடுத்து போறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கரெக்டா ஒர்க் பண்ணாம இருக்கலாம். And then last one எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கேயுமே blood pressure monitor should be considered safe to use in all hospital environments. இப்போ blood pressure monitor அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ஸ்ல அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லயுமே சேஃபா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி டஃப்பான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும், அதாவது எப்படி டஃப்பான கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதுல இருந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் தட். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம்
கீவேர்ட்ஸ் மார்க் பண்ண போறோம். இந்த கீவேர்ட்ஸ் மார்க் பண்றது, அதாவது இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல நம்ம கீவேர்ட் மார்க் பண்றது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம இப்போ பார்ட் பி ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், லாஸ்ட் வரைக்கும் ஒரு முறை ரீட் பண்ணுவீங்களா? இப்ப திரும்ப திரும்ப இதை ரீட் பண்ண வேண்டிய தேவையை வந்து இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கறது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணும்போது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்காது. பேராகிராஃப் ஒரு முறை ரீட் பண்ணிடுவோம். தென் இன் பிட்வீன் எங்கெங்கயோ அந்தந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். பட் எங்க பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா ஞாபகம் இருக்காது. பட் இங்க இந்த கீவேர்ட்ஸை நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அது நம்ம பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அந்த பிளேஸை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கும், ஃபைனலா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை ஐடென்டிஃபை பண்றீங்க இல்லைன்னா ஃபைனலைஸ் பண்றதுக்கும் இந்த கீவேர்ட்ஸ் மார்க்கிங், கொஸ்டின்ல கீவேர்ட்ஸ் மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டின்ஸ்ல நீங்க கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் டைரக்டா அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அதோட சினானிமஸ் டேர்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம். இது எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுப்பீங்க. ஏன்னா இது பேசிஸ்ல தான் நீங்க வந்து பின்னாடி பேராகிராஃப்ல வந்து அந்த வேர்ட்ஸை சர்ச் பண்ணும்போது வேர்ட்ஸை வந்து சர்ச் பண்றதா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸாக்டா பண்றதுன்னு பார்ப்போம். நான் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து செக் தட் தேர் எக்ஸிஸ்டிங் ட்ரைனிங் இஸ் ஸ்டில் வேல்யூ. அப்போ இங்க எக்ஸிஸ்டிங் ட்ரைனிங் அப்படிங்கறத வந்து நீங்க கீவேர்டா எடுத்துக்கலாம். ஸ்டில் வேலிட் அப்படிங்கிறதையுமே வந்து கீவேர்டா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்டெண்ட் அ கோர்ஸ் டு லேர்ன் அபவுட் நியூ ப்ரொசீஜர். இங்கேயுமே கோர்ஸ் அப்படிங்கறத வந்து கீவேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூ ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையுமே வந்து கீவேர்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த மாதிரி தான். அதாவது கீவேர்ட் என்ன அப்படின்னு நம்ம ப்ரீவியஸா ஒரு டீடைல் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸ்டில் எகைன் நீங்க திரும்பவும் ஷார்ட்டா சொல்லணும்னா, கீவேர்ட் சூஸ் பண்ணும்போது நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, இந்த வேர்ட்ஸை டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா உங்களுக்கு வந்து பேராகிராஃப்ல ஸ்பாட் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க கீவேர்ட் சூஸ் பண்றது மாதிரி. இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ்லயுமே கீவேர்ட்ஸை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ரைட்? இப்போ டோட்டலா நம்ம வந்து கொஸ்டின்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆன்சர் ஆப்ஷன்ஸ்னால என்னன்னு பார்த்துட்டோம். ரைட்டா? அது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எல்லாமே. இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் ஆர்எல்ஸ் இப்ப பேராகிராஃப் பத்தி டீடைலா பார்க்குறோம். இங்க பேசிக்கா பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரைட்? ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரீட் பண்ணுவீங்க, ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறமா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல வந்து கீவேர்ட்ஸ் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா, அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்க எங்கேயாவது பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்கன்னா அதை நீங்க பேராகிராஃப்ல மார்க் பண்ணுவீங்க. அதை மட்டும் தான் மார்க் பண்ணுவீங்க. அது இல்லாம வேற எதையுமே மார்க் பண்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மோஸ்ட்லி அந்த கீவேர்ட் கொடுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸ் கூடயே இந்த மாடல் வேர்ப்ஸ் இல்லைன்னா டிரான்சிஷனல் வேர்ப்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையுமே நீங்க ப்ராப்பரா அண்டர்லைன் பண்ணிப்பீங்க. இப்போ இந்த பட்டா இருக்கும், சோவா இருக்கும், அண்டர்ஸா இருக்கும், பிகாஸ் இருக்கும், ஷுட், மே, மஸ்ட். ஸோ இந்த மாதிரி எந்த வேர்ட் இருந்தாலுமே அதையுமே கூட சேர்த்து அண்டர்லைன் பண்ணிப்பீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதனாலேயே நம்ம ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகுறதா இருக்கும். இதுக்கப்புறமா இங்க பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரியாது. நிறைய பிளேஸ்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங் தெரியாததுனாலேயே ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு அந்த ஒரு தாட் வந்துடும், ஐயோ இதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களோட பெர்செப்ஷன் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு பேராகிராஃபை நம்ம எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அரௌண்ட் 95% வொக்காபுலரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஓஇடி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக வேண்டி இது எல்லாமே நமக்கு படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. சம் பிளேசஸ்ல ப்ராப்பரா, அதாவது ஒரு வேர்டோட மீனிங் தெரியல, ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்டோட மீனிங் எல்லாமே நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது பாசிட்டிவ் ஆர்எல்ஸ் நெகட்டிவா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையுமே கிளியரா ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா அந்த சென்டென்ஸோட மேக்ஸிமம் மீனிங்கை உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு வேர்ட்ஸோட மீனிங் தெரியலன்னா கூட இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அந்த வேர்டை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. தென் அந்த வேர்டை இன்க்ளூட் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை நெகட்டிவா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இதையுமே எடுத்துப்பீங்க. தென் நீங்க ஆன்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு ரைட் ஆன்சர் சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம். ஸோ இப்போ பேசிக்கா ஒரு கொஸ்டின் எப்படி ரீட் பண்றது, டெக்ஸ்ட் எப்படி ரீட் பண்றது, அண்ட் தென் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி ரீட் பண்றது எல்லாமே கிளியரா பார்த்துட்டோமா. இதுக்கப்புறமா இந்த அப்ரோச்சஸ் வந்து இப்போ டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல சொல்லியிருந்தேன், 2 அப்ரோச் நம்ம யூஸ் பண்றோம். ஒன்று வந்து கொஸ்டின் டெக்ஸ்ட் ஆன்சர், இன்னொன்று வந்து கொஸ்டின் ஆன்சர் டெக்ஸ்ட். நீங்க கொஸ்டின் டெக்ஸ்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணுவீங்க, தென் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் ஆன்சர் ஆப்ஷனை ரீட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறமா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரா ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்றதா இருக்கும். இதே இது அனதர் மெத்தட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுவீங்க, தென் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா பேராகிராஃப் ரீட் பண்ணுவீங்க, தென் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுவீங்க, தென் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் ஆப்ஷனை ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. இப்போ இங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருவீங்க, அதாவது அந்த மெத்தட் நம்ம பேராகிராஃப் ரீட் பண்ணதுமே நம்ம ஆன்சரா ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ இங்க என்னன்னா
எப்பவுமே கொஸ்டின்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 1 or 2 வேர்ட்ஸ் நீங்க பேராகிராஃப்ல ஐடென்டிஃபை பண்ணதுமே, ஸ்பாட் பண்ணதுமே அதுதான் ரைட் ஆன்சரா வரும் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இட் மீன்ஸ் நீங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன்ஸை ப்ராப்பரா வேலிட் ரீசன்ஸோட உங்களால எலிமினேட் பண்ண முடிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க ரைட் ஆன்சரா சூஸ் பண்றது கரெக்ட் ஆன்சரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகம். இப்போ எலிமினேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ எலிமினேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் டைப்ஸுக்குமே நம்ம டிஃபரெண்ட் வேஸா எலிமினேட் பண்றதா இருக்கு. அதாவது எல்லா கொஸ்டினையுமே ஒரே மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயுமே சொல்லியிருந்தோம். என்னன்னா, இப்போ ஒய்டி ரீடிங் பார்ட் பி எடுத்தோம்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினையுமே நம்ம ஒரு மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடுமே அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, சம்டைம்ஸ் ஃபிளெக்சிபிள் ஆகுது. ஸோ இதை ஒரு ஸ்டோரியோட சொல்லணும்னா, நீங்க கார் டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க கார் டிரைவ் பண்ணும்போது நீங்க ஹைவேஸ்ல ஓட்டுறது மாதிரி உங்களால வந்து ஹில் ஸ்டேஷன்ல ஓட்ட முடியாது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறது மாதிரி டிராபிக்ல உங்களால டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அதே டிஃபரன்ஸ் தான். இங்க ஒரு கொஸ்டின் டைப் வரும்போதுமே நம்ம சம் சேஞ்சஸ் பண்றதா இருக்கும். ஸோ அதை எப்படி எக்ஸாக்டா பண்றோம் அப்படிங்கறது வந்து டீடைல நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும். இப்போ இந்த 2 மெத்தட் என்ன இருக்கு, அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும், ரைட்டா? இதுக்கப்புறம் எந்தெந்த மெத்தடை காமனா யார் யார் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட், தென் ஆன்சர் ஆப்ஷன். இந்த மெத்தடை இப்போ ஒருத்தங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க ரீட் பண்றாங்கன்னா ப்ராப்பரா அதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு முறை ரீட் பண்ணாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். தென் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ப்ராப்பரா எலிமினேட் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு நார்மல் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, இது இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு என்ன ரெக்கமெண்டட்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க, தென் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, தென் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ராப்பரா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரைட் ஆன்சர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்றதா இருக்கும். இப்போ பேசிக்கா இந்த பார்ட் பில இருக்கக்கூடிய 2 அப்ரோச்சஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த பார்ட் பி கொஸ்டின்ஸோட டைப் வைஸ் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கு. அதாவது 4 டைப்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னது, ஒரு டைப்பையுமே இப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி if you know more about the courses that we operate, target us academy, do contact this number. See you soon in the next video. Bye bye.